அடுத்த ரவுண்ட் 2 மேட்ச் யாராருக்கு பார்த்தீங்கன்னா வாலாடி வெர்சஸ் மலையாளி வாரம் பாய்ஸ். டாஸை வின் பண்ண வாலாடி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் 3 பவுலர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஜெகன், நான் செகண்டில் பிரவீன். முதல் பந்து மேட்ச்சில் கட்டுக்கான வித்து கொடுக்கலாட்டியுமே ஸ்டெம்புக்கு பக்கத்தில் வச்சே கட் பண்ணாருங்க, சிங்கிள். செகண்ட் பால் பிரவீன் ஸ்ட்ரைக்கில் பிச் ஆஃப் த பாலுக்கு போனார், குட் ஷாட், கவர்ஸ்க்கு போகுது, கவர்ஸில் பிரகாஷ் ஃபீல்டர், சிங்கிள். தேர்ட் ஒன் சுவிட்சிட்டுக்கான முயற்சி நேராத்துக்கு காலில் யார்க்கரை விழுந்துருக்கு. தினேஷ் டு ஜெகன், ஃபோர்த் ஒன் ஓவரில் பிக்கப் ஷாட்னே. பட்டு முரளி எங்கள் ஃபீல்டர் நல்ல ஃபீல்டர் வச்சுருக்காங்க, தெளிவாக எடுக்க வேண்டிய கேட்ச் எடுத்திருக்காங்க. இன்னும் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், ஹிட்டும் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், அவரோட விக்கெட் எடுத்துட்டாங்க இனிஷியலாகவே. சைக்கிளிங்க 1 டவுன் பேட்ஸ்மேனா ரமேஷ். ஒரு ஆங்கர் இன்னிங் கண்டிப்பாக ஆடியே தீரணும், அதற்கான முயற்சி. அவருக்கு ஸ்ட்ராங் ஜோன் அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். 1s and 2s நிறைய எடுக்கக்கூடிய பேட்ஸ்மேன் எடுத்திருக்காங்க, வெரைட்டி வந்திருக்காங்க. அடுத்த பந்து ஸ்கூப்புக்கான முயற்சி, ஆளே இல்லாத பக்கம் குத்துறதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், வெரைட்டி வர வேண்டிய கட்டாயத்தை இருந்தார் சரவணன். நாங்கள் ஃபீல்டர் பேக்வர்ட் ஸ்கொயர்லேருந்து வந்துட்டாருங்க ஃபைனலுக்கு. அதுலேயும் ஒரு 2 முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க மலையாளி வாரம் பாய்ஸ். செகண்ட் ஓவர் இங்கே தினேஷ் படம் வந்திருக்காங்க. செகண்ட் ஓவரில் முதல் பந்து ஷார்ட்டாக இருந்த பந்து குத்துனதுக்கு அப்புறம் ஸ்டிக்கு மேலே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க, டாட் பால். செகண்ட் ஒன் ஸ்டம்பில் வந்த பந்து குறுக்க போக பார்த்தாரு, பவுன்ஸ் இல்லை, பந்தில் பேட்டுக்கு அடியில் போகுது பந்து. போன பால் நோ பால் கொடுத்தாங்க. ப்ளஸ் பவுலிங் சேஞ்ச் நடந்திருக்கு. கிஷோர் மீதமுள்ள வந்து போல வந்திருக்காங்க இந்த ஓவரில். போன பால் வைடி, ஸோ ஃப்ரீ கன்னியூ ஆகுது. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. போன பால் நோ பால், செகண்ட் பவுன்ஸ் காரணமாக ஃப்ரீ கிட் பால். இந்த பால் ஸ்லோவர் 1. அடுத்த பந்து ஸ்டெம்ப் லைனில் வந்த பந்து, பாடி லைனில் வந்த பந்து டாட்டு. அடுத்த பந்து கிஷோர் தந்து பிரவீனுக்கு ஒரு டிஃபென்ஸ் ஆடி சிங்கிள் எடுக்கிறாங்க. பிரகாஷ் விரட்டி வர சிங்கிள் மட்டுமே இந்த பந்தில். ஸ்ட்ரைக்கில் ரமேஷ் கட்டுக்கான முயற்சி, பெரிய பவுன்ஸ் எடுக்கல, லைட்டாக தூக்கி போட்டார் வந்து ஃப்ளாட்டாக ஓடல. அடுத்த பந்து கிஷோர் தந்து ஷாட்டுங்க, ஆளே இல்லாத பக்கம், பெரிய கேப் அந்த இடத்துல கட் பண்ணார், சின்ன பவுண்டரியை கிளியர் பண்ணி 4 கொண்டு வராங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 14. லாஸ்ட் ஓவர் பார்த்துக்கு சரவணன் வந்திருக்காங்க. ஓவரில் முதல் பந்து சுவிட்சிட்டுக்கான முயற்சி பாட்டுச்சுங்க, தெளிவாக பட்ட மாதிரி இருக்குது. அந்த இடத்துல 1 பவுன்ஸ் 6 கொடுக்குறாங்க. செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க, பட் தெளிவாக பட்டுச்சுங்க. ஸ்லோவாக தூக்கி போடப்பட்ட பந்து இங்கே 6 பேருக்கு அம்பையர் சிக்னல், கையை தூக்கிட்டார் அம்பையர். சேஞ்ச் ஆஃப் கார்டு அரௌண்ட் த ஸ்டிக்லேருந்து. செகண்ட் ஒன் சரவணன் டு பிரவீன், ஸ்டெம்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. வைடு பாலை துரத்தி அடிச்சு அந்த செகண்ட் 6ங்க, பேக் டு பேக் 2 6 முதல் 2 பாலில் கட்டாசியிருக்காரு. 2மே பிஹைண்ட் த விக்கெட்டில், ஆஃப் சைடில் 1, லெக் சைடில் 1. தேர்ட் ஒன் ஓவரில் மறுபடியும் சுவிட்சிட்டு ஐயோ ஸ்டெம்பில் பட்டுருச்சுங்க. ஸ்லோவாக போட்டு விக்கெட் எடுத்துட்டாங்க. பட் வந்த வேலையை தெளிவாக பார்த்துட்டு போகிறான்னு சொல்லுவேன் பிரவீன். இங்கே விக்கெட்டுக்கு அப்புறம் அவர்கள் நியூ பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா ஃபேன் ஸ்டீஃபன். ஸ்ட்ரைக்கில் இருக்க நியூ பேட்ஸ்மேன் ஹிட்மேன் ஸ்டீஃபன் ராஜ். ஸ்லோவர் 1 பாடிக்கு மேலே வருது, டாட்டு. அடுத்த வந்து சரவணன் அவர்கிட்ட வந்து பிச் அப் டெலிவரி, பாக்ஸ் டு பாக்ஸ் சாக்ரிஃபைஸாக இருக்கும். அது 2ல் ஐயோ அடிச்சிட்டாருங்க, ரன் அவுட்டு. ஐ திங்க் லாஸ்ட் ஒன் ஸ்டிக்கை தெறிக்க விட்டாருங்க, அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு போட்டார், ஸ்லோவாக போட்டு விக்கெட்டை தட்டி தூக்கிட்டார். 2 6 போனதுக்கப்புறம் 2 விக்கெட்டு. முதல் இன்னிங்ஸ் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 26. ஸோ இப்போ 18ல் 27 டார்கெட்டு வாலாடிக்கு. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க, பிரதர்ஸே வந்து இறங்கியிருக்காங்க. தினேஷ் மற்றும் கிஷோர். தினேஷ் ஸ்ட்ரைக்கில், நான் செகண்டில் கிஷோர். செகண்ட் இன்னிங்ஸில் முதல் ஓவர் போகிறதுக்கு சிங் வந்திருக்காங்க.
முதல் பால் வைடு, முதல் பால் ரீ. சுவிட்சிட்டுக்கான முயற்சி, தெளிவான வந்து வீச்சுன்னு சொல்லுவேன். செகண்ட் ஒன் யாருக்கான முயற்சி, பாடியை ஒட்டி ஒரு லோ ஃபுல் டாஸாக மாட்டிக்கிச்சு. அருண் அங்கே ஃபீல்டில் சிங்கிள். செகண்டில் கிஷோர், அவர் பிடிக்கிற முதல் வந்து நேராக மேலே நல்லா வேகம் வந்துச்சு கையிலேருந்து. சிங்டி கிஷோர் சிங்கிள் எடுப்பாங்க இந்த மந்தில். ஆல்பர்ட் அங்கே டீப்லேருந்து வரணும், விரட்டி வந்துட்டாருங்க அவரும். ஸ்விட்சிட்டுக்கான முயற்சி, சூப்பர் பாலுங்க, யாருக்கரை போட்டார். தினேஷ் டெக்கில் செம்ம ஹைட்டுங்க, அது இன்னும் ஹைட்டாக ஏறி போயிட்டே தான் இருக்குது. ஓ கேட்ச் ட்ராப். அங்கே ஆக்சுவலாக பவுலருக்கு நேராக எதிர்வெயில் சுத்தமாக அவருக்கு தெரில. லாஸ்ட் பாலில் மட்டுமே 3 ரன் ஓடியே எடுத்திருந்தாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்திங்கன்னா 6. விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க இங்கே வாலாடி. செகண்ட் ஓவர் வித்த பால் இங்கே அருண் வந்திருக்காங்க. முதல் பந்து இந்த ஓவரில் லோ ஃபுல் டாஸ், சரியா அப்பல்ல இன்சைட் எட்ஜில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. போன பால் ஓவருக்கு இருந்தாங்க. சேஞ்ச் இன் பவுலிங்கு ரமேஷ் இந்த ஓவரை கண்டிப்பாக வந்திருக்காங்க. செகண்ட் ஒன் நேராத்துக்கு மேலே ஃப்ரீ ஹிட் பால் தெளிவாக போட்டார். செகண்ட் ஒன் ஓவரில் நல்லா பந்துங்க, ஆஃப் வாலி பால் நேராக போதான் பார்த்தாரு, பட் படலை. உங்களுக்கு இந்த இடத்துல பெரிய கேப்பாக காட்டி வச்சுருக்காங்க. பேட்டை அந்த இடத்துல விட்டுருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக எக்ஸ்ட்ரா ரன்ஸ் கிடச்சிருக்கும். தேர்ட் ஒன் ஓவரில் அதுவும் பெரிய வீஸுக்கு பிக் ஸ்விங் அண்ட் மிஸ்ஸிங்க. போன பால் வைடு, சொரி வந்த பால் நல்லா யாருக்கார் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணிக்காரு. பவுலரே துரத்தி போக முடியாங்க. பீட்ஸ் த பவுலர். ஃபீல்டர் வந்துட்டார், பிரவீன் வந்துட்டார், சிங்கிள். இங்கே ஸ்லோ பண்ணிட்டாருங்க, தெளிவான பந்து வீச்சாங்க. டிசீவ் பண்ணிட்டார் பேட்ஸ்மேன், லாஸ்ட் மினிட்ல ஸ்லோ ஆக்கினார். தினேஷ் டெக்கில் சரியா படல, குத்தி திரும்பவும் தெளிவாக எடுக்கணும். ஓடி வந்து எடுக்கிறாங்களாம் பார்த்தா ஹிட்மேன் ரோஹித் சர்மா ஃபேன் எடுத்து விட இங்கே விக்கெட் கிடைக்கிது. நல்ல ஃபீல்டிங் பார்த்துருக்காரு ஸ்டீஃபன் ராஜ். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11. வேறு லெவல் பவுலிங் போட்டிருக்காங்க, ஃபுல் டாமினேஷன் காட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவேன். மலையடி வாரம் பாய்ஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் உடச்சி கொடுத்துருக்காங்க. போன ஓவர் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு கேங்ஸ்டர் செல்வம் வந்திருக்காங்க. ஸ்டெக்ஸில் கிஷோர் 6க்கு 16 தேவை, முக்கியமான 6ல் முதல் பந்து. ஐயோ செம்ம ஸ்லோவாகுங்க, முதல் பந்து பேச கம்மி பண்ணிட்டாரு. செகண்ட் ஒன் சட்டா போடப்பட வந்து நல்லா புல்லா தெரிஞ்சாலும் தலையை தாண்டி போகிற 6ங்க. ஆல் த வே கோஸ் ஃபார் 6 இங்கே கிஷோர் கையிலேருந்து. முக்கியமான 6 இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். 6க்கு 16 தேவைன்னு இருந்துச்சு. முதல் 2 பாலில் 6 ரன் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 4க்கு 10 தேவை. தேர்ட் ஒன் ஓவரில் சரியா பல்லனாலுமே குத்துனதுக்கு அப்புறம் வேகமாக போகுது, வந்து மேலேயே சுற்றிருச்சு, நின்றுச்சுங்க. ஆப்போசிட்டாக நடந்துருச்சு நான் சொன்னதுக்கு. அப்படியே இங்கே 2 8 3 கெட்டு தேவை. ஸ்லோவர் 1 சரியா படல. அங்கே டீப்லேருந்து வரணும், சிங்கிள் மட்டும் இந்த பந்தில். லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்குது, 2க்கு 7 தேவை. ஸ்டிக்கில் முரளி முக்கியமான மேட்ச்சில் அந்த 2 பந்து ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிச்சு கொடுத்துறாரு. அதர் ரெண்டில் ஒரு சாக்ரிஃபைஸாக இருக்கும். முரளி அங்கே ரன் அவுட் மூலிமா வெளியேறாரு. முக்கியமான பந்து இந்த மேட்ச் பால். 1க்கு 7 தேவை. டாட்டு போட்டிருக்காருங்க, 6 அடிச்சா ட்ராப் பண்ணியிருந்திருக்க முடியும். ஆல்வேஸ் அண்ணன்ட்ட செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. மேட்சை முடிச்சுட்டாங்க, டிஃபெண்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. 6க்கு 16 ரவுண்ட் 2 மேட்ச் பிட்வீன் மலையாடி வாரம் பாய்ஸ் வாலாடி. மலையாடி வாரம் பாய்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.